பகவான் மிகப்பெரிய சிங்க முகமாகவும் மனித உடலாகவும் அவன் கேட்ட வரங்களுக்கு பழுதுபடாமல் வானத்திலும் இல்லாமல் பூமியில் இல்லாமல் அவனை கொண்டு வந்து வாசற்படியிலே கிடத்தி அவன் கேட்ட வரங்களுக்கு பழுதுபடாமல் கர்ஜிக்கிற சத்தம் 7 14 லோகம் கோடான கோடி அண்டங்களுக்கும் கேட்டது கரு 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 என்று சொன்ன சத்தம். அவ்வளவு நேரம் வீரம் பேசிக் கொண்டிருந்தானே யாரு? இரண்யன் நடுநடுங்கி போனான். பகவானுக்கு பேர்பட்ட அவதாரமா, பேர்பட்ட கொக்கரிக்கிற தன்மையா அவனுடைய அந்த நெருப்பது எரிகிற கடலானது உலகங்கள் எல்லாம் தீச்சுளையாக இருந்தது. கோடானு கோடி அண்டங்களுக்கு பகவானுடைய அந்த குரல் கர்ஜிக்கிற குரல் கரு 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 என்று கிழித்தது. மிகப்பெரிய 3 அடி கோரை பற்களோடு 3 அடி நகங்களோடு அவனை கிழிச்சு 2 போட்டார். அப்ப அவர் பிறந்தது தூணிலே. அவருக்கு தாய் தந்தை தூணா துரோணாச்சாரியாரே சொல்லுங்கள் குருநாதா. பரத்வாஜர் எங்கே பிறந்தார்? துரோண கும்பத்திலே பிறந்தவர் அல்லவா நீங்கள்? இனிமேற்பட்டு யாரும் சாதியை பற்றி என்னோட அண்ணனை பற்றி தவறாக பேசக்கூடாது என்று சொன்னவன் என்னுடைய தம்பி துரியோதனுடைய நண்பன் துரியோதனன் அம்மா. அப்பேற்பட்ட என்னுடைய தம்பியை என்னுடைய நண்பனை விட்டு விட்டு நான் எப்படி தாயே உங்களிடத்தில் வர முடியும் சொல்லுங்கள் அம்மா என்று சொல்லுகிற பொழுது மகனே மகனே கர்ணா, அப்படியானால் 2 வரங்களை மட்டும் எனக்கு குடுடா கர்ணா என்று கேட்டார். அம்மா என்ன வர வேண்டும் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஏற்கனவே உயிரையும் பல பேருக்கு கொடுத்துட்டேன் தாயே. உங்களுக்காக நான் 2 வரங்கள் சத்தியமாக தருகிறேன் தாயே சொல்லுங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு முதல் எதிரி அர்ஜுனன். இந்த 18 நாள் குருச்சேத்திர யுத்தத்திலே அர்ஜுனனை தவிர அர்ஜுனனை விட்டு நீ சண்டை போட்டு தருமனை பீமனை நகுல சகாதேவர்களை அழிக்காதடா கர்ணா என்ற ஒரு வரத்தையும், முக்கியமான போர்க்காலங்களிலே நீ அந்த அரவணன் என்ற ராஜநாகத்தை வளர்த்து வருகிறாய். அந்த ராஜநாகத்தை அர்ஜுனன் மீது ஏவுகிற பொழுது ஒரு தடவைக்கு மேல் மறுதவரை ஏவாதடா மகனே என்று 2 வரங்களை கொடுக்க முடியுமா கர்ணா என்று கேட்டார். அம்மா கொடுத்துட்டமா, கொடுத்து விட்டேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இல்லாததோ சத்தியம் பண்ணி தர 2 வரங்கள். எந்த காலகட்டத்திலும் 18 நாள் குருச்சேத்திர யுத்தத்திலே நான் என்னுடைய அண்ணா யாரு தருமனை அழிக்க மாட்டேன், தருமனை அழிக்க மாட்டேன், பீமனை அழிக்க மாட்டேன், எல்லாமே என்னுடைய தம்பிமார்கள் தான். தருமன் பீமன் நகுல சகாதேவர்கள் எல்லாம் என்னுடைய தம்பிமார்களை அழிக்க மாட்டேன். அரவணன் என்ற ராஜநாகத்தை இந்த தடவை நான் ஏற மாட்டேன்மா, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். அப்போ ரொம்ப சந்தோஷம் அம்மாவுக்கு. அப்படியானால் சென்று வரட்டுமா கர்ணா என்று கேட்கிற பொழுது அம்மா வந்தீர்கள், 2 வரங்களை குருடா கர்ணா என்றீர்கள். நீங்கள் தான் என் தாயார் என்று எடுத்துரைத்தீர்கள். தாயே உனக்கு என்ன வேண்டும் மகளே என்று கேட்டீர்களா அம்மா என்று அழுகிற பொழுது, மகனே நீ வாரி கொடுப்பதிலே வல்லல், உனக்கு என்னடா நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது மகனே, கேரடா நான் தருகிறேன் என்று தாயார் 2 கரங்களையும் கூப்பி கேட்டார்கள். அம்மா விதி வெளியது தாயே. இந்த 18 நாள் குருச்சேத்திர யுத்தம் முடிகிற வரையில் நான் தான் முந்தி பிறந்தவன், நான் தான் தருமனுக்கு அண்ணன், நான் தான் பீமனுக்கு, நான் தான் அர்ஜுன நகுல சகாதேவருக்கு அண்ணன் என்ற இந்த ரகசியத்தை இந்த குருச்சேத்திர யுத்தம் 18 நாள் முடிகிற வரையில் சொல்லக்கூடாது தாயே. அம்மா சொல்லக்கூடாது. 2வது வருவரும் நான் 17வது நாள் குருச்சேத்திர யுத்தத்திலே மால்வேனானால் அம்மா, நான் 17வது நாள் குருச்சேத்திர யுத்தத்திலே மால்வேன் என்பது உண்மை. அப்படி நான் மால்வேனானால் சிவா அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, இவன் அனாதை, யாரோ தாய் தந்தை பேர் தெரியாதவன் என்று என்ன விட்டுறாதீங்க அம்மா. நீங்க ஓடி வந்து வலது தொடையிலே என்னை வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழுகிற சத்தம் பாடி கூடாரம் முழுதும் கேட்க வேண்டும் அம்மா, செய்வீர்களா தாயே என்று கேட்டார். செய்கிறனடா மகனே என்று அந்த அம்மா அழுது விடை பெற்றார்கள். அப்படி அந்த அம்மா விடைபெறுகிற பொழுது சொன்னார்கள், கர்ணாணி சாக பிறந்தவன் இல்லை, கர்ணாணி வாழ பிறந்தவன் கர்ணா இல்லை தாயே. அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் பெற்ற பொழுதே பூமராம நதிக்கரையிலே போய் வா மகனே என்று தொட்டிலே கிடைத்து அனுப்பியிருக்க மாட்டீர்கள் தாயே. நான் சாக பிறந்தவன் அம்மா.
அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் வித்தைகள் அனைத்து அஸ்திரங்களையும் பரசுராமர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரியவரிடத்திலே கற்றுக்கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன் தாயே. அப்படி ஆசைப்பட்டவரிடத்திலே செல்லுகிற பொழுது அவர் பிராமணரை தவிர சத்திரியர்களுக்கு எந்த காலகட்டத்திலும் நான் வித்தை கற்றுத் தரமாட்டேன் என்று உறுதியாக இருப்பதனால் நான் பிராமணனாக வேஷம் போட்டுக் கொண்டு சென்று எல்லா விதமான கலைகளையும் கற்றுவிட்டேன் தாயே. கடைசியாக எல்லாம் முடிந்து விட்டது. கர்ணா, உன்னை மாதிரி உலகத்திலே ஒரு வீரனை நான் பார்க்க முடியாது என்று பரசுராமர் என்னுடைய தோலை தட்டி என்னை பாராட்டிவிட்டு எனக்கு மிக 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 தூக்கமாக இருக்கிறது, உன்னுடைய துடையிலே நான் படுத்துக் கொள்ளட்டுமா என்று என்னுடைய துடையிலே படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது எங்கே இருந்து வந்த ராட்சச மண்டானது வந்து என்னுடைய துடையை துளைத்து விட்டு சென்று விட்டது. ரத்தமானது வந்து கொண்டிருக்கிறது தாயே. குருநாதர் தூக்கம் களையக்கூடாது என்று நான் பல்லை கடித்துக் கொண்டு அந்த ரத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற போது ரத்தமானது சென்று குருநாதருடைய தோல் பட்டையிலே பட்டது. வெகுண்டெழுந்தார் பரசுராமர். பார்த்தார், அடே கொடியவனே கர்ணா, என் மீதான உண்மையை சொல். ஒரு சத்திரியனை தவிர பிராமணனால் இப்பேற்பட்ட ரத்தத்தை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பிராமணனாக இருந்திருந்தால் நான் அலறி ஓ என்று கத்தியிருப்பானேன். என் மீதானை சத்திரியன் என்று உண்மையை சொல். சத்திரியனா பிராமணனா என்று சொல்லுகிற பொழுது நான் உண்மையை சொன்னேன். குருநாதா, நான் சத்திரியன் தான். உன்னிடத்திலே நான் அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் பகவானே என்று அழுதார். கொடியவனே, முக்கியமான போர்க்காலங்களிலே உன்னுடைய அஸ்திரங்கள் நான் சொல்லிக் கொடுத்த அஸ்திர மந்திரங்கள் அனைத்தும் உனக்கு மறந்து போகட்டும் என்ற வரத்தை கொடுத்து விட்டார். அம்மா நான் சாக பிறந்தவன். அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் என்னுடைய நண்பன் துரியோதனன் நாடு இருந்தானே என்ற மகிழ்ச்சியிலே அவனை ஏற்றி ரதத்திலே வைத்துக் கொண்டு ராத வீதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது எங்கே இருந்து வந்த ஒரு கன்றுக்குட்டியானது என்னுடைய தேர் சக்கரத்திலே ஏறி மாண்டு விட்டது தாயே. அந்த கன்றுக்குட்டியை வளர்த்த பிராமணன் ஓடி வந்தான். அடைய கொடியவனே, என்னிடத்திலே ஒரே ஒரு பசுமாடு இருக்கிறது, அந்த பசுவனுடைய கன்றை கொன்று விட்டாயே. கொடியவனே, முக்கியமான போர்க்காலங்களிலே உன்னுடைய தேர் சக்கரம் ஓடாமல் போகட்டும் என்று சாபத்தை விட்டு விட்டார் தாயே. நான் சாக பிறந்தவன் அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் அர்ஜுனனுடைய தந்தையாக இருக்கிற தேவேந்திர இடத்திலே வந்து பிராமணனாக வந்து என் கவச குண்டலங்கள் இருக்கிற வரை உலகத்திலே யாராலும் அழிக்க முடியாது என்று கிருஷ்ணன் தேவேந்திரனிடத்திலே சொல்லி என்னுடைய கவச குண்டலங்களை யாசமாக பெற வந்து விட்டான். வந்திருப்பவன் தேவேந்திரன் பிராமண வடிவத்திலே வந்திருக்கிறான் என்று என்னுடைய தந்தை சூரிய பகவான் சொன்னார். இருந்தாலும் வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாத காரணத்தினால் அவன் கேட்ட அந்த கவச குண்டலங்களை அறுத்து கொடுத்தேன் தாயே. நான் சாக பிறந்தவன் அம்மா நான் வாழ பிறந்தவனாக இருந்திருந்தால் பெற்ற அன்னையே ஓடி வந்து கர்ணா என்று எனக்கு 2 வரங்களை கொடு கர்ணா. முக்கியமான போர்க்காலங்களிலே அர்ஜுனனை தவிர தருமனை, பீமனை, நகுல சகாதேவர்களை அழிக்காதடா மகளே என்ற வரத்தை தந்திருக்க மாட்டீர்கள், கேட்டிருக்க மாட்டீர்கள் தாயே. அரவணன் என்ற ராஜநாகத்தை ஒரு தடவைக்கேள் மறுதவையவாதடா என்ற வரத்தையும் 2 வரங்களை கேட்டிருக்க மாட்டீர்களாயே. விதி வலியதம்மா, நான் சாக பிறந்தவன். அப்படி நான் மாண்டு விட்டால் 17வது நாள் குருட்சேத்திர யுத்தத்திலே என்னை தொடையிலே கிடைத்துக் கொண்டு மகனே மகனே என்று நீங்கள் அழுகிற சத்தம் இந்த பாடிக்கூடாரம் முழுதும் கேட்க வேண்டும். அம்மா செய்வீர்களா தாயே என்று கேட்டார். செய்கிறேனடா மகனே என்று அழுதார்கள். வேறு வழி இல்லாமல் தாயும் தந்தையும் பிரிந்து சென்றார்கள். அப்பேற்பட்டவன் கர்ணன், மிகச்சிறந்த வீரன், வாரிக் கொடுப்பதிலே வள்ளல். கடைசியாக பகவானே வந்து உன்னுடைய தர்ம தேவதைகள் அர்ஜுனன் அம்பு அடிக்கிற பொழுது முக்கியமான போர்க்காலங்களில் உன்னுடைய தேர் சக்கரம் ஓடாமல் போகட்டும் என்ற செய்தி, தேர் சக்கரம் 2 அடிக்கு உள்ளே இறங்கிவிட்டது. ரதசாரதியாக வந்த ஜல்லிய பகவான், ஜல்லியன் மிகப்பெரிய போர் வீரர், 32 லட்சம் போர் வீரர். கர்ணன் கிட்ட சொல்றார், கர்ணா மிகப்பெரிய சதிகாரன் கிருஷ்ணன் எதிர்க்க அவள் தான் நம்மளை எல்லாரும் அழிச்சுட்டு வரா, அவளை விடாத, நான் சொல்றத கேள். அரவணன் என்ற ராஜநாகத்தை மார்புக்கு குறிவைடா, அவன் அடுத்த நாளும் 1 அடி 1 அடி தளத்துக்கு போயிடுண்டா, நான் சொல்றத கேள் என்று கேட்டார். யார் கேட்கல? கர்ணன் கேட்கல. அதனால் நான் மிகப்பெரிய அரசன், என்னுடைய
மருமகன் துரியோதனன் சொன்னான் என்றதற்காக வந்தேன். நீ என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, நீயே தேரோட்டிக்குள் என்று அவர் இறங்கி போயிட்டார். ஆகவே நான் சாக பிறந்தவன் அம்மா, நீங்க சென்று வாருங்கள் தாயே, விதி வலியது என்று சொல்லி தாயார் அனுப்பிச்சு வச்சார். கர்ணன் இன்னொன்னு தாயார்கிட்ட சொன்னார். அது எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அரண்மனையிலே அந்த காட்சியை விளையாடின்னு இருக்கிற பொழுது முதல் ஆட்டத்திலே கர்ணன் தோத்துட்டார். இரண்டாவது ஆட்டத்திலே கர்ணன் வெற்றி பின்னிடத்திலே தோற்றுவிட்டோம் என்று கர்ணன் கொஞ்சம் தங்கச்சியா இருந்தாலும் கொஞ்சம் ஈகோ. அப்படி இவர் வெற்றி பெறுகிற பொழுது இந்த அம்மா அரண்மனையை பார்த்து உட்கார்ந்து இருந்தார், இவர் உள்புறத்தை பார்த்து உட்கார்ந்து இருந்தார். துரியோதன சக்கரவர்த்தி வரார், வீட்டுக்காரர் கணவர் வந்துட்டார், இந்த அம்மா எழுந்துக்கிறாங்க. ஆட்டத்திலே தோல்வி வரப்போகிறாயா பானுமதி என்று மடிபிடித்து எடுத்துட்டார், தெரியாத கைப்பற்றுச்சு. அப்படி மடிபிடித்து விழுகிற பொழுது அந்த முத்துக்கள் எல்லாம் அப்படியே படப்படப்படன்னு கீழே விழுது. முத்துக்களை பார்த்தார். அந்த கீழே விழுந்த முத்துக்களை பார்க்கிற பொழுது அங்கே 2 திருவடிகள் தெரிந்தது. அந்த திருவடிக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தார். திருஷாதிபதி துரியோதன் இருக்கிறார். அனாதையாக கிடந்த இவனுக்கு அங்க தேசத்தை அரசனாக ஆக்கினேன், என்னுடைய மனைவியுடைய மேலாடை விரித்திருத்தான், யார் எங்கே இவனை விட்டு வீழ்த்துங்கள் என்று சொல்லுவானோ, அதல பாதாளத்திலே அடைங்கள் என்று சொல்லுவானோ. இவர் நடுநடுங்கிற பொழுது அவர் சொன்னாரா, அண்ணா கர்ணா கவலைப்படாத, முத்துக்களை கோர்க்கட்டுமா எடுக்கட்டுமான்னு சொன்னார். ஏன்னா கோபத்தில் இருந்தா கோர்க்க முடியாது. அப்பேற்பட்டவன் துரியோதனன். கர்ணன் நட்பு என்று சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க, ஆறிரு கடந்தோன் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, கூடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க, அனைத்து நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகள் வளாது வைக, மலிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதீர்கள் வாழ்க, நான் மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோகர, வெற்றிவேல் வீரவேல், சிவாய நமச்சிவாய.